பேய பிடிச்சிட்டுதோ அல்லது அவக்கு கொஞ்சம் என்னென்னு சொல்கிறேன் எங்களோட ஊர் பாசையில் நித்திரை இல்லாமல் இருக்கிறது, சோர்வாக இருக்கிறது, அல்லது தொடர்ந்து நித்திரை கொள்வது. அப்புறமேரி தான் பெருவே உள்ளடக்கு நீ அப்போ நேத்திகள் எதுவும் பிரச்சனைகளே பேசுறது, பிள்ளையில வெறுப்பை காட்டுறது, இதுகள் தான். வணக்கம் மக்களே, உங்களுடைய வீட்டில் குழந்தைகள் கிடைத்தால் என்ன நிறுவனம், ஏதாவது காசு கிடைக்க போதா, என்னத்துக்கு இந்த காணொலி போட்டிருக்கிறீங்களா? வடிவாக்களுங்க ஒரு முக்கியமான விஷயம், இனியில்லைன்னு ஒரு முக்கியமான விஷயம். இதால் நீங்கள் நிறைய சிக்கல்களுக்கு எதிர்கொள்ளலாம். ஸோ ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த காணொலியை நான் போடுறேன். உங்களுடைய வீட்டில் குழந்தைகள் கிடைத்தால் கட்டாயம் யார் கூட கஷ்டப்பட போகிறது? எல்லாருமே ஒரு புதுசாக இருக்கும் ஒரு விஷயம். அப்போ எல்லாருக்குமே கஷ்டம்தான், கடினமான சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் கூட அந்த அம்மா அல்லது அந்த குழந்தையினுடைய தாய் கூட கஷ்டப்படுவார். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னா என்னென்னு இந்த காணொலியில் கதைக்க போகிறேன். மிக முக்கியமான காணொலி அது. இந்த காணொலியை பற்றின ஒரு தெளிவு இல்லாட்டி நீங்கள் பிறகு குழந்தை கிடைச்சா பிறகு என்னுடைய பொஞ்சாதிகளுடைய என்ன மனைவிக்கு இப்படி நடந்துட்டுது, பேய பிடிச்சிட்டுதோ அல்லது அவக்கு கொஞ்சம் என்னென்னு சொல்கிறேன், எங்களோட ஊர் பாசையில் சொன்னால் பைத்தியமாக்கிட்டுதோ, அவ ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறா, அல்லது என்ன வெறுப்பா, அவக்கு எரிச்சலா, கோயிலுக்கு கொண்டே காட்டுவோமா, டாக்டரை கூட்டி கொண்டு போவோமான்னு ஒரு குழப்பமாக இருக்கும். ஒன்றுமில்லை, அந்த குழந்தை கிடைக்கிறதுன்றது ஒரு அந்த தாய்க்கு ஒரு புதினமான விஷயம். என்ன புதினமான விஷயம் என்றால், முதலாவது அந்த தாயினுடைய ஹோர்மோன் பேலன்ஸ் எல்லாம் மாறப்போகுது. சில ஹோர்மோன்கள் பிளட்டில் இருக்கிற ஹோர்மோன்கள் எல்லாம் ட்ராப் ஆக போகுது, டவுன் ஆக போகுது. முக்கியமாக ப்ரோஜெஸ்டரோன், ஈஸ்ட்ரோஜன் போன்ற ஹோர்மோன்களோட மாற்றத்தால் அந்த தாய் நிறைய வித்தியாசமான இயல்புகளை காட்டுவார். அப்போ என்ன அப்படி இயல்புகளை காட்டுவார்ண்டா, எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு விழுகிறது, ஒரு நித்திரை இல்லாமல் இருக்கிறது, சோர்வாக இருக்கிறது, அல்லது தொடர்ந்து நித்திரை கொள்வது, முக்கியமாக குழந்தையில வெறுப்பை காட்டுறது. என்ன இது நடுக கத்தி கொண்டு இருக்குதுன்றது. சில பேர் அதுலேயும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கூட பெர்ஃபார்ம் பண்ணி விட்டுருவினும் குழந்தைக்கு ஏதாவது செய்ய போகிறது. நீங்கள் இப்படியான செய்திகளை கேட்டிருப்பீங்க நிறைய மீடியாஸில். இது வேறு ஒன்றும் இல்லை, இயல்பாக வாரது எல்லா பெண்களுக்கும் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் என்று சொல்கிறது தான். அதுலேயும் ஒரு பெண்ணுக்கு 1000 ஒரு பெண்ணுக்கு அது போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸாக மாறலாம். சில வேளை அது சில பேருக்கு ஒரு 2 இளமை 3 இளமைக்கு இருக்கும், சில பேருக்கு மாதக்கணக்காக இருக்கும். அதில் 1000 ஒரு ஆளுக்கு அது ஒரு மனநோயாக மாற்றமடைய சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ நீங்கள் கேட்கலாம், இதால் ஏன்னு சொல்கிறீங்க, இப்போ என்னதுக்காகண்டா இது ஒரு விழிப்புணர்வு வேண்டாம். எங்களோட சொசைட்டியில் இதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் இருக்கலாம் நிறைய பேருக்கு. அப்போ ஒரு சின்ன விழிப்புணர்வு. போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ன்றது என்னென்னா ஒரு மன இருக்க நிலைமை. அவை இந்த மைண்ட் எல்லாம் மாறிடும். என்னென்னா அந்த பேபி ஒரு புதுசாக ஒரு ஆள் வந்திருக்காரு, ஏற்கனவே வயிற்றுக்கு இருந்தாலும் அவருடைய செயற்பாடுகள் எதிர்ப்பு கூறப்படாதவை, அதாவது என்ன செய்யும்னு தெரியாமல் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருந்ததால் அது புதுசாக இருக்கும். புதுசாக இன்னொரு ஆள் வந்துட்டு அப்போ டோட்டலி அந்த அம்மா ஒரு குழப்பமான மனநிலையில் தான் இருப்பாள். இது என்னத்தால் வருதுண்டா முக்கியமாக வடிவாக்களுங்க. இதான் இந்த காணொலின்ற முக்கியமான ஒரு இடம். குழந்தை கிடைச்சால் உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் 2 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா ஃபீட் பண்ணணும். அப்போ நித்திரைன்றது அம்மாக்கு இருக்காது, அம்மளா காலமும் நல்லா நித்திரை கொண்டிருப்பேன். அப்போ நித்திரைன்றது ஒரு மனுஷனுக்கு இல்லாட்டி அந்த மனுஷன் மூளை ஃபுல்லாக குழம்பிடும். அப்போ அது ஒரு முக்கியமான ரீசன். அடுத்து பிள்ளை அடிக்கடி கத்துறது, அழுகிறதால ஒரு இரிட்டேஷனாக இருக்கும். யாருக்கு? தாய் அந்த வீட்டு சுற்றாடல. அப்போ தாய்க்கு முக்கியமாக இரிட்டேஷனாக இருக்கிறதால ஒரு புதினமாக அதை ஃபீல் பண்ணுவா, இது எந்த நேரமும் கத்திட்டு இருக்குது இந்த பிள்ளைன்னு சொல்லி. இதை விட முக்கியமாக இந்த பிள்ளைப்பரு பார்க்கண்டு வெறுவினம், யார் ஊரில் உள்ள ஆக்கள் எல்லாம் வெறுவினம் வந்தால் அவ்வளோ நேரம் கதைப்பினம் நினைக்கிறீங்களா? எங்களுடைய ஆக்கள் 5 நிமிஷம் 10 நிமிஷம் கதைப்பினம் இல்லை. ஒரு குழந்தை கிடைத்த பெண்ணுடன் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மிஞ்சி கதைக்காதீங்க. இது ஒரு ஆலோசனையாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னு சொன்னால் இது எங்களோட சொசைட்டியில் நிறைய சகோதரிகள் இதால் பாதிக்கப்படுறது. ஸோ அதால் இந்த விழிப்புணர்வு காணொலியை போடுறேன். போனால் ஒரு 5 நிமிஷத்தில் கதைச்சமாக கொண்டு போன அந்த பரிசு பொருளையோ அன்பளிப்பு பொருளை கொடுத்தமா விட்டுட்டு போன மாண்டு இருக்கணும். இது இருந்து அப்போ தம்பி என்ன நட்சத்திரத்தில் பிறந்தது, அப்போ தங்கச்சிக்கு என்ன மாரி, அப்புறமாரி தான் பெருவே உள்ளடக்கு நீ, அப்போ நேத்திகள் எதுவும் பிரச்சனைகளே என்று தேவையில்லாத ஆணிகளை பிடுங்கி கிட்டத்தட்ட 8 மணித்தியாலம் இருக்குங்கள். அது மட்டும் அந்த தாய் மனசு யார் அந்த குழந்தையை பெற்றெடுத்த அம்மா இருப்பா. பிறகு இன்னொரு பாட்டி வந்துடுறாங்க. இப்படியே அண்டை ஃபுல்லாக ஆக்கலண்டா அவன் நித்திரை கொள்ள மாட்டான். அப்போ பிறகு பிள்ளை முழிப்பாக இருக்கும். ஸோ அம்மாவுக்கு நித்திரை ஓய்வு இல்லாமல் ஹோர்மோன்களும் டோட்டலாக மாறிட்டுது. அதுவும் சீசரண்டா அதுக்குரிய அந்த காயம் மாறுறதுக்குரிய மருந்துகள்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு ஃபீட் பண்ணும் பிள்ளை. அப்போ பிள்ளை புதுசாக நியூட்ரிஷன் எடுத்துக்கொண்டிருக்குது. அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட ஆரம்ப நாட்களில் மனம் இருக்காது. சில வேளை பிள்ளை ஒழுங்காக பால் குடிக்காமல் இருக்கும். அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் வேறு, புதுசாக ஒரு இடம், சத்தம், அழுக சத்தம், இந்த பிரச்சனைகளால் அந்த அம்மா அந்த நிலைக்கு வரலாம். என்ன நிலை இல்லை, எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு விழுகிறது, நித்திரை கூட கொள்வது, அல்லது நித்திரையை கொள்ளாமல் இருக்கிறது, எதுக்கெடுத்தாலும் பேசுகிறது,
பிள்ளையில வெறுப்பை காட்டுறது. இதுகள் தான் கர்ப்பத்துக்கு பின்னரான இல்லை பிரசவத்துக்கு பின்னரான பிரசவத்துக்கு பின்னரான மன இருக்க நிலைமை, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் சொல்கிறது. இதை என்ன செய்யலாமண்டா, இதுக்கு தீர்வுகள் சொல்கிறேன் கேளுங்க. இந்த அடிக்கடி விசிட் பண்ணுற ஆக்கள் இருக்குன்னு தானே, போனால் 5 நிமிஷத்தில் விசிட் பண்ணிவிட்டு வலிக்கிட்டுறோணும் முதலாவது. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் இந்த தாய்மார், குழந்தையை பெற்றெடுத்த தாய்மார் பிள்ளை நித்திர கொள்ளைக்கு இருந்து வடிவாக பார்த்து கொண்டிருப்பினோம். அதுபுறம் 2 மணி அதோட எழும்பி கத்தும், இவை இருந்து பார்ப்பினம். அப்போ இவேண்ட நித்திர குழம்பிடும். அப்போ பிள்ளை நித்திர கொள்ளைக்கு அந்த அம்மாவும் கொள்ள வேண்டும். இது தொடர்பாக உங்களுடைய குடும்ப நல உத்தியோகத்தர், உங்களோட பிரதேசத்துக்குரிய அந்த மிட்வைஃப்னு சொல்லுவோமே, வெள்ளை சட்டை போட்ட அந்த ஆஃபீஸர்ஸ் உங்களுக்கு சொல்லுவினம், உங்களை மானிட்டர் பண்ணுவினம். சில கேள்விகளை கேட்டு உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கான்னு சொல்லி பார்ப்பினம் அந்த டைமுகளில். அடுத்தது கட்டாயம் எந்த ஒரு பெண்ணுக்குமாம் இது முதலாவது நான் சொன்னது, இந்த போராக்களின் அர்ச்சனைகள் அறிஞங்களை கொஞ்சம் குறைக்கணும். அடுத்த விஷயம், எந்த ஒரு பெண்ணுக்கும் சேஃபான சூழலாக ரிசர்ச்சுகள் சொல்லுது, அந்த பெண்ணினுடைய அம்மா பக்கத்தை இருக்கேக்க, அது எந்த வீட்டிலையும் இருக்கலாம், அம்மா பக்கத்தில் இருக்கேக்க அவள் கூட பெட்டராக ஃபீல் பண்ணுவாம். இது ஆராய்ச்சிகளோட முடிவு. அநேகமான நாட்களுக்கு இப்போ வெளிநாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை கூட வாரது. காரணம் என்ன நினைக்கிறீங்க? தேதப்பெண் முழுக்க இன்ஜினிக்கும் அதுகள் பொம்பளை பிள்ளையை பெற்று வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு அனுப்பி போட்டு அவர் அங்கே வேலைக்கு கட்டாயம் போயே ஆகணும். 3 நாள் லீவு கொடுப்பாங்களாகும் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு பிறகு அவள் தான் தனியாக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும். சில பேர் இங்கேருந்து அந்த டைமில் டிக்கெட்டை போட்டு எடுப்பினோம், மாமியும் யாரும் எடுப்பாங்க. எடுக்காதாக்கள் கூட தாங்களே ஃபீல் பண்ணி அதை செய்து சில பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஆக்கியிருக்கு, உங்களுக்கும் தெரியும். ஸோ இந்த காணொலின்ற நோக்கம் நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸை கொடுக்குறதும் கூட மேல் பார்ட்டிசிபேஷன், எங்களோட தம்பிமார் அண்ணன்மாருக்கு இந்த விஷயங்களை தெரியப்படுத்தி அதை ஊக்குவிக்கிறது தான். ஸோ 2 விஷயம் சொல்லிட்டேன், இதை ஷேர் பண்ணி விடுங்க கட்டாயம். ஒன்று, போராக்கள் கன நேரம் கதைக்க கூட அம்மா பிள்ளை நித்திர கொள்ளைக்கு நித்திர கொண்டுறோணும். அதை விட அம்மாவிൻ്റെ அம்மா, அதாவது பிள்ளைக்கு அம்மம்மா, தாய்க்கு அம்மா, அவையൻ്റെ அரவணைப்பில் இருக்க கூட பெட்டராக ஃபீல் பண்ணுவினமா. அடுத்தது, மனம் விட்டு பேச வேண்டும், நிறையவே நல்லா நித்திர கொள்ள வேண்டும். கணவன்மார்களின் ஒத்துழைப்பு இருந்தால், குழந்தைகளை கொஞ்சம் மாறி வச்சுருந்து கொஞ்சம் நேரம் அவள் நித்திர கொள்ள விட்டு அப்படி இருந்தால் இந்த பிரச்சனை 2 வீக்ஸுக்குள்ளே நார்மல் ஆகிடும். அப்படி சில பேருக்கு இருக்கிறது தான் கொஞ்சம் மோசமான நிலைமை. ஏன்னா நீங்கள் வைத்தியர்கிட்ட போகலாம். ஏனெண்டா இது உங்களில் ஒன்றும் இல்லை, உள்ளுக்கு இருக்கிற ஹோர்மோன்கள மாற்றம். ஸோ சிலது நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியாது. அப்போ அவர்களுடைய வைத்திய ஆலோசனையை, உள நல ஆலோசனை, கவுன்சிலிங் எடுக்கலாம். கவுன்சிலிங்ன்ற எங்களை நாங்களே சார்ஜ் பண்ணுற மாதிரி விசரண்டா தான் கவுன்சிலிங் எடுக்கிறது இல்லை. அப்படி ஒரு ஸ்டிக்மா எங்களுடைய நாட்டில் இருக்குது. சாதாரணமாக ஒரு இசைத்துறையில் இருக்கிறாக்கள் அல்லது ஒரு திரைப்படத்துறையில் இருக்கிறாக்கள், அவருக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தால் போய் ஒரு கொஞ்சம் நேரம் கவுன்சிலிங் செஷனில் இருப்பினும். உங்களுக்கு தெரியும், அப்படியான கதைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஒரு மேட்ரையில் போய் ஒரு கொஞ்சம் நேரம் கவுன்சிலிங் செஷன், நல்ல ஒரு சைக்காட்ரிக் கன்சல்டன்ட்டை போய் அதை எடுத்து கொள்ளலாம். ஸோ இதுதான் பிரசவத்துக்கு பின்னரான மன இறுக்கம், போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனை பற்றி சொல்லியிருப்பேன். இந்த காணொலி உங்களுடைய நாட்டில் சகோதரிகளுக்கும் பிரயோசனமாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணினீங்களா, இதை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய கருத்தையும் மறக்காமல் போடுங்க. என்னென்னு சொன்னால், பெண்கள் விட்ட சந்தோஷமாக இருந்தால் தான் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ என்னுடைய காணொலிகள் சமூக நோக்கவுடையவை, அதே நேரம் எல்லாருக்கும் மகிழ்ச்சியை அல்லது ஆத்ம திருப்தியை ஏதோ விதத்தில் ஏற்படுத்தணும்னு நான் அதை சொல்ல ட்ரை பண்ணுவேன். எங்களுடைய மொழி நாடையில் சொல்ல ட்ரை பண்ணுவேன். சில பேருக்கு 2 லென்த்தியாக இருக்கலாம், அதை பற்றி நான் ஒன்றும் செய்யலாது. ஏன்னா நான் உங்களை மட்டும் பார்க்க இயலாது. நிறைய பேருக்கு ஒரு தனிப்பைத்தான் நான் இந்த காணொலிகளுக்கு கூட செய்து கொண்டிருக்கின்றேன். மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.